நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாரு பிக் பாஸ். இது நான் பாருவை பெருமையா பேசணும்னு பேசுறதா இல்ல பாருக்கு பிக் பாஸ் வச்சு ஆப்புன்னு பேசுறதான்னு எனக்கு நிஜமா புரியவே இல்லை காய்ஸ். ஏன்னு கேட்டா பாரு எப்பயுமே ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்து நாமினேஷன்ல யார் வரலையோ அவங்கள தூக்கிட்டு வந்து போடுவாங்க. அவங்க ரொம்ப எந்த அளவுக்கு லாஸ்டா பண்றாங்களோ அப்ப எடுத்து வந்து போடுவாங்க. போது நீங்க பார்வை தூக்கி ஃபர்ஸ்ட்ல போட்டுட்டீங்க அப்படின்னா அப்போ அவங்களோட நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சிங்களா? இல்ல இந்த வீட்டுல மத்தவங்களை எஸ்கேப் பண்ண வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களான்னு தெரியல. ஒருவேளை பாரு லாஸ்டா நாமினேட் பண்ணி இருந்தா ஓகே, இது வந்து க்ளோஸ் நாமினேஷன், யாரை பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு கால்குலேஷனுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் இருந்திருக்கோ யோசிக்கிறதுக்கு. ஆனா பட்டு நீங்க அவங்களை கூப்பிட்ட உடனே ஆனா ஓகே அவங்களுக்கான பெஸ்ட் அவங்க கொடுத்தாங்கன்னு தான் சொல்லுவேன். எஃப்ஜே வந்து அந்த பர்சனல் ரீசன் போன வாரம்லாம் அப்படி பண்ணது, அந்த கையில அடிபட்டுச்சோ படலையோ, ஆனா சாமான வந்து தேக்க கூடாது, அவளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு அப்பட்டமா சாண்ட்ரா கிட்ட ஒப்பிச்ச அந்த வார்த்தைகள் அவளுக்கு ஹர்ட் ஆச்சுன்னு சொன்னது இருக்கு, அது சொன்னாங்க. அப்புறம் அமித் அரோரா அவன் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாமினேஷன் முடிஞ்சவங்க எல்லாருக்கிட்டே அதை புலம்புறாங்க. ஸோ அமித் வந்து அந்த பீரியட்ஸ் பத்தி பேசினது செஞ்சது அப்படின்னும் போது அது வீக்கெண்ட்ல சேது சார் எடுத்து வச்சோன்னே அந்த ஒரு ரீசனுக்காக ஸோ அமித்தையும் எஃப்ஜேவும் பண்ணாங்க. ஆனா இந்த அந்த ஒரு அரோரா இருக்குல்ல அது பார்வை பண்ணுச்சு. அப்ப பார்வை யார் பண்ணாங்கன்னா இந்த 3 என்ன சொல்றது கேம் வக்கே இல்லாத இந்த 3 பொய்ஷு பண்ணுச்சு. அரோரா, எஃப்ஜே, சபரி. அவன் சபரி அவன் கேம்லயே இல்ல. டே நீ கேம்லயே இல்லடா, அப்புறம் என்ன நாமினேஷன் பண்ற? உனக்கு அந்த தகுதியே இல்ல, நாமினேஷன் பண்ற தகுதியே உனக்கு இல்ல. ஏன்னா நீ கேம்லயே இல்ல. நீ கேம் ஒரு பீரியட்ல அரோரா சொல்லுவாரு சேது வந்து ஆடியன்ஸா வந்து அரோரா பாக்குறாங்க, அது உள்ள இருக்காங்க அப்படின்னு. அந்த இடத்துக்கு இப்ப சபரி வந்துட்டான். அவன் ஆடியன்ஸா தான் வந்து உள்ள பாத்துட்டு இருக்கானே தவிர அவன் கேம்லாம் ஆடல. மிஞ்சி போனா பார்வை சொல்றது மட்டுமே ஒரு கேமா வச்சிருக்கான், ஒரு பொய்ஷம் இல்லாம. பேருக்கு எஃப்ஜேவை சொல்லிட்டான். ஆனா அதே எஃப்ஜே கூட உட்காந்து பேசுறான். ஏன்னா இவனுக்கு அண்ணன் தம்பி, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான், நீ அடிச்சதுன்னு நீ வெளில போயிருவியா, அதனால அழுகுற மாதிரி நடிச்சுக்கோ ஓட்ஸுக்காக அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர. ஆனா பார்வை சொன்னது பர்சனல் வெஞ்சன்ஸ். எஃப்ஜேவும் பார்வை சொன்னது சண்டை போடணும். அவ எங்கிட்டே சொல்லியிருக்கா சண்டை போடணுன்றதுக்கா இந்த கேம், சண்டை போடணுன்றதுக்கா கேம்னா. டே சண்டை போடணும்னு அவ சொன்னதை மட்டும் சொல்றியா? அவன் ஏன் சண்டை போடணும்னு சொன்னா, எதுக்கு சொன்னான்ற ஒரு விஷயம் புரிதல் இருக்கா? நீ வந்து வெளில வந்து பாரு, இந்த சீசனோட கண்டென்ட்டே பாருதான் அப்படின்னு சொல்லும் போது வெறும் பாரு சண்டை மட்டும் போடல, எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்றா. அந்த கேம்குள்ள யாரா இருக்காங்க, யாரா இல்ல, தன்னை எப்படி காட்டிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள அந்த கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறான்னு